கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ இன்றைய நாளில் நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்யலாம் இன்னைக்கு. ஸோ இந்த 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாருன்னா, ஒரு பெரிய கிருபை தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நீதிமான் என்று ஆகக்கூடிய ஒரு கிருபை. இப்ப நீதிமான் என்று எண்ணப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்த நாமோ எதற்காக தேவன் இந்த நிலைமையில நம்மளை வச்சிருக்கிறாரு? எதற்காக தேவன் நம்மளைய நீதிமான்களா பார்க்கிறார்? இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது என்பதை தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது அங்க அவசியமா இருக்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு காரண காரியத்தை தான் இவர் 6ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு ரோமன் நிருபத்துல 6ஆம் அதிகாரத்துல அவரு சொல்லும் போது ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இது ஏன் ரொம்ப ஆழமான காரியம்னா அப்படி நம்ம பார்க்குறோம்னா, இன்னைக்கு ஒரு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, இது பேர் சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது ரொம்ப நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நாமும் இது ரொம்ப உள்ளான வகையில் ஆழமான வகையில் புரிஞ்சு வச்சிருக்கணுமாமா, உள்வாங்கி வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. இந்த 6ஆம் அதிகாரத்துடைய ரொம்ப ஆழமான ஒரு காரியம் என்ன பேசுறாருன்னா, நம்ம எல்லாரும் என்னைக்கு நம்ம பேப்டிசம் எடுத்தோமோ, அதாவது நிஜமான பேப்டிசம், தண்ணீர் ஞானஸ்நானத்தை பத்தி பேசல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவரவருக்கு தெரியும் நான் என்னைக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவோடு கூட அவரோடு கூட நான் மரிப்பதற்காக என்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், அதற்கு அடையாளமாத்தான் நான் தண்ணீர் ஞானஸ்நானத்தை வாங்கியிருக்கிறேன். என்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேனோ அந்த ஒரு நேரத்துல அந்த அடையாளத்தை நான் எடுக்கும்போது, அந்த அடையாளத்துல நான் தண்ணீர்ல மூழ்கி அப்புறம் என்ன பண்றோமோ எந்திரிக்கிறேன். இந்த ஒரு காரியமானது எதை காமிக்குது என்பதை சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, பாருங்க, நீங்க எல்லாரும் செத்துட்டீங்க, செத்து போயிட்டீங்க. நீங்களா இந்த உலகத்துல உங்களுக்கான வாழ்க்கை ஆதாமுக்குள் பிறந்த மனுக்குலத்தின் மத்தியில உங்களுக்கான வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, ஒரு உயிர் தெழுப்பப்பட்ட ஒரு எழுப்பப்பட்ட நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பவுல் என்ன பண்றாருன்னா அங்க வலியுறுத்துற. இது எப்ப நடந்துச்சு கேட்டா, என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு அவர் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார் இல்லைங்களா? இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நடந்த சம்பவம். அந்த நேரத்துல நாமளும் நல்ல கவனிங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல நாமளும் இருந்திருக்கிறோம். நம்ம எப்படி அங்க போனோம், நம்ம எப்படி அங்க இருந்தோம் கேட்டா, இன்னைக்கு நம்மளைய ஒப்பு கொடுக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் இன்னைக்கு நம்ம எடுத்தோம்னா அந்த ஒரு விஷயமானது நம்ம என்ன நடக்குதுங்களாமா, அன்றைய நாள் கர்த்தர் சிலுவையில அறையப்படும் போது நீங்களும் அவரோடு கூட அறையப்பட்டவர்களாகவும், அதுக்கப்புறம் சிலுவையில அவரு இல்லைங்களா தன் ஜீவனை அவர் விடுறாரு, அவரோடு கூட நாம் மரிக்கிறவர்களாகவும், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்றாங்க சிலுவையிலிருந்து இறக்கி,
அவரோடு கூட நாமளும் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதுக்கப்புறம் இயேசு 3ஆம் நாள்ல உயிர் தெழுப்பப்படுறாரு இல்லைங்களா? அவரோடு கூட நாமளும் எழும்பினவர்களாகவும். இதெல்லாம் ஒரு செகண்ட்ல நடக்குது நமக்கு. எப்போ எப்போ நம்ம அர்ப்பணிக்கிறோமோ. இதெல்லாம் அவரோடு கூட அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு இயேசு மட்டும்தான் சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சு 3ஆம் நாள்ல எழுந்தார். ஆனா பவுல் சொல்றாரு, எஸ் உண்மைதான், அவர் மட்டும்தான். ஆனா அந்த இடத்துல இன்னொரு விஷயம் மறைஞ்சிருக்குது. என்னன்னு கேட்டா, அவருடைய சரீர அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருமே அந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா அவரோடு கூட அறையப்பட்டவர்களாகவும், அவரோடு கூட மரித்தவர்களாகவும், அவரோடு கூட எழும்பினவர்களாகவும் இருக்கிறாங்க. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இவ்விதமாக அவர் அங்க பேசுறார். கொலோசியர் 3:3 நான் படிக்கிறேன் கவனிங்க. நீங்க பைபிள் வந்து திறந்து வச்சுக்கோங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். லாங்குவேஜ் வந்து ரொம்ப நீட்டா இருக்குது. லோக்கல் பாஷையில் சொல்லணும்னா நீங்க செத்து போயிட்டீங்க. செத்துட்டோமா? உயிரோட தானே இருக்கிறோம். இல்லப்பா, நீங்க செத்துட்டீங்க. நாங்க எப்ப செத்தோம்? இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தீர்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்க எப்படி மரிச்சோம் கேட்டா, இயேசு மரிக்கும் போது ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னா, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதனால நம்முடைய ஜீவன் பாத்தீங்கன்னா, ஜீவன்னா புரியுது இல்லையா? இப்ப நமக்கு ஒரு லைஃப் கேரண்டி கிடைச்சிருச்சு. இந்த லைஃப் இப்ப கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது கண்டிப்பா நாமளும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவோம். இதெல்லாம் ரொம்ப டீப்பான பாயிண்ட்ஸ், புரியுற மாதிரி இருக்குது, புரிஞ்சுக்க கஷ்டமா தான் இருக்குது. இது சரியா உள்வாங்கணும். அன்பானவர்களே, கண்டிப்பா இது நம்ம இந்த கான்செப்ட்லாம் உள் வாங்கல அப்படின்னா, இது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ரொம்ப இதை நீங்க தனிப்பட்ட வகையில ஜெபத்துல வச்சு இந்த கருப்பொருள் என்ன தேவனே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன விஷயம், கண்டிப்பா தேவன்ட்ட அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கு. அந்த கடமையை உணர்ந்து தேவன் கிட்ட கேட்டு அந்த ஞானத்தை வாங்குறாங்க பாத்தீங்களா? ஞானம், ஏன்னா இந்த ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. ஜனிப்பிக்கப்பட்ட எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஞானமானது எல்லாருக்கும் கிடைக்கிறது அன்பானவர்கள். அதற்கு ஆதார வசனம் வெளிப்படுத்தல படிக்கிறோம். நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை சொல்ல கேட்டேன். 144,000 பேர். அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது நெற்றிகளில் முத்திரை. அந்த நெற்றிகளில் முத்திரை குறிக்குது என்னங்க? ரொம்ப ஆழமான அந்த ஞானம், இன்டலெக்சுவல் நாலேஜ், தேவனுடைய சித்தம் பற்றியையும் தேவனுடைய திட்டங்கள் பற்றியையும் ஒரு தெளிவான புரிதல். அது ஏதோ எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஈவன் திரள் கூட்டத்துக்கு கூட கிடைக்கிற மாதிரி வசனம் இல்ல. அந்த முத்திரையை வாங்குறவங்க எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா 144,000. அதனாலதான் என்னதான் நம்ம இந்த ஸ்டடீஸ் எடுத்துட்டாலும், பேசுற எனக்கோ கேட்கிற உங்களுக்கோ, இதை நம்ம படிக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பேசுறோம், அவ்வளவுதான். அதே போல நீங்களும் கேட்குறீங்க, அவ்வளவுதான். பட் இது தனிப்பட்ட வகையில இதனுடைய ஆழமான காரியங்களை உள்வாங்கணும்னா அவரவர் நம்மில் ஒவ்வொருவருமே தேவன் கிட்ட போயிட்டு இந்த ஞானத்தை நம்ம கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. எப்படி சாலமோன் கேட்டார் இல்லைங்களா? அது போல இதனுடைய விஷயம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு தேவனே எங்களுக்கு ஞானம் கொடுங்க இல்லைங்களா? ஏன்னா நம்ம எல்லாரும் ஞானத்தில் குறைவு உள்ளவர்கள் இல்லைங்களா? ஆகையினால யாராவது ஞானத்துல நம்ம குறைவு இருக்கும் போது, ஏதோ சில விஷயம் புரியல அப்படின்னா தேவன் கிட்ட நம்ம கேட்கணும். எவ்வளவு புக்ஸ் இருக்குது, எவ்வளவு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லைங்களா? இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு படிக்கிற விளக்கங்கள் எல்லாமே
ஏற்கனவே அந்த 1,44,000 பேர்ல போன ஒரு அங்கம் தான் என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அது பவுலா இருக்கலாம், பேதுருவா இருக்கலாம், இல்ல நம்ம காலத்துல வந்துட்டு கூடிய பிரதர்ஸா இருக்கலாம், 7 தூதர்களா இருக்கலாம். அவங்க மூலமாய் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் தான். அவங்க அந்த 1,44,000 பேர் ஒரு அங்கமா இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க என்பதை எழுத்துக்கள் மூலமாக என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அப்படி கொடுத்துட்டு போயும் படிக்கிற எல்லாரும் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா அதுதான் இல்ல. இதுல யார் கண்டுபிடிக்கிறாங்க கேட்டா, யாரு அந்த 1,44,000 பேர்ல பூமியில யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே அந்த ரகசியங்கள் அங்க பாத்தீங்கன்னா தேவன் கொடுக்கிறார் இல்லைங்களா? அப்போ எதை வச்சு தேவன் கொடுக்கிறாரு கேட்டா, எந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை தேடுகிறோம், அந்த ஞானம் என்பதை பெற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு பிரயாசம் எடுக்கிறோம், அந்த வாஞ்சை இருக்குது. கேட்ட வரைக்கும் போதும் பிரதர் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கிறோமா, இல்ல சத்தியத்தை தினந்தோறும் நான் படிக்கணும், கேட்கணும், முதல்ல எனக்கு, மற்றவங்களுக்காக இல்ல எனக்காக இல்லைங்களா? அப்போ அந்த வகையில தான் நம்ம ஒவ்வொருவருமே தனிப்பட்ட ஒரு ஸ்டடி ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ பவுல் சொல்றாரு, நம்ம மரிச்சிட்டோம், செத்து போயிட்டோம்ன்ற. நாங்க எங்க மரிச்சோம்? ஆமா, இயேசு சிலுவையில மரிச்சார்ல, அப்பவே நீங்களும் மரிச்சிட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, சிலுவையில அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 3ஆம் நாள்ல இயேசு உயிர் தெழுந்தார் இல்லைங்களா? நம்மளும் அவரோடு கூட எழுப்பப்பட்டோம். எவ்வளவு ஆழமான விஷயம் இல்லைங்களா? அப்போ பவுல் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல லைனா முடிக்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு, எந்த பாவம்? ஆதாமுடைய பாவம். ஏன்னா பவுல் பாவம் தான் பேசுறார். பாவம்னா என்ன என்பதை நம்ம ஏற்கனவே விவரமா பார்த்திருக்கிறோம். ஏன்னா பாவத்துல 3 வகை இருக்கு. ஆதாமுடைய பாவம் ஒண்ணு இருக்குங்க. இப்ப பவுல் பேசுற விஷயம் இந்த இடத்துல ஆதாமுடைய பாவம். ஏன்னா ஆதாமுடைய பாவத்துக்கு தான் மரணம் என்ற சாபமே வந்துச்சு. வேற எந்த பாவத்துக்கும் இந்த சாபம் வரல. ஏன்னா தேவன் சொன்னது ஆதாம் பண்ண பாவத்துக்கான சாபம் தான் மரணம். ஆதாம் வாங்கிட்ட அந்த சாபம் தான் இன்னைக்கு எல்லாருடைய மரணத்துக்குமே காரணமே. எஸ், உண்மைதான், எல்லாரும் பாவைகள் பண்றாங்க, எல்லாரும் பாவம் பண்றாங்க. பட் எல்லாரும் பாவம் பண்ணிட்டாலும் அவங்க சாவுக்கு காரணம் யாருன்னா ஆதாமுடைய பாவம். இது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தை பாவம் பண்றாங்க, எஸ் உண்மைதான். ஆனா சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒருத்தர் ரொம்ப கடினமா இறந்து போயிட்டா வச்சுக்கோங்க, அடிப்பட்டு செத்து போயிட்டா வச்சுக்கோங்க. அப்ப சொல்லுவாங்க, எல்லாம் இவன் பண்ண பாவத்தினால தான் செத்து போயிட்டான், நிறைய பாவம் பண்ணதுனால தான் இந்த மாதிரி சாவு வந்துச்சு. ஆனா அப்படிலாம் இல்லைங்க. ஒரு உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்கும் சாவுன்னு வருதுன்னா அது எல்லாமே ஆதாம் பண்ணிட்ட பாவத்துடைய விளைவு தான். சகோதர சகோதரிகளே, அப்படின்னா மனுக்குலம் அவங்க செய்யக்கூடிய பாவம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மரணம் இல்லையான்னு கேட்டா இங்கதான் யோசிக்கணும். ஆக்சுவலி அப்படி இல்லைங்க. ஆதாமுடைய பாவத்துக்கா உண்டான பலன் தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. இந்த ஆதாம் மூலமாய் வந்துட்ட பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவிக்கத்தான் கர்த்தர் இயேசு ஜீவன் கொடுத்தார். 1000 ஆண்டு அரசாட்சி என்பது என்னன்னா, ஆதாம் மூலமாய் வந்துட்ட மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து பாவ சுத்திகரிப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்ப பாவம் பண்ணாங்கன்னா அது யார் கணக்குல வரும்னா அவங்க கணக்குல தான் வரும். அப்பதான் அவங்க பாவத்துக்கு அங்க மரிக்கிறதாக பார்க்கிறோம். அது 2ஆம் மரணம். அப்போ இந்த மாதிரி சில ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுட்டு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ இந்த 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்றாரு, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பேச்சு வழக்கில் அது என்னங்க இலவுன்னு சொல்லுவாங்க, திண்டுக்கல் இந்த பகுதியில தெரியல, அங்க எப்படி சொல்லுவாங்க தெரியல, எனக்கு தெரியல. சில பேர் கேதம் ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்போ இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க இங்க கேதத்துக்கு போறோம்,
இன்னும் லோக்கல்ல எலவுக்கு போறோம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது என்ன அர்த்தம் அப்படின்னா டெத். அப்போ உலகத்தாருக்கு தெரியுதுல இந்த டெத் காரணம் என்ன? ஆதாமுடைய பாவம் வந்துட்ட விளைவு தான் இந்த மரணம். அப்போ உலகத்துல எல்லாரும் அந்த மரணத்துக்குள்ள போகும்போது ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அப்படி எல்லாரும் சாகும் போது அந்த ஒரு டைம்ல பாவத்தின் மீதான ஆளுகை, இந்த மரணத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பாவத்துடைய ஆளுகையானது அந்த மனுஷன் மரிக்கும் போது நின்று போய் விடுகிறது. ஏன்னா செத்து போன மனுஷனை அந்த பாவம் ஒண்ணும் பண்ண முடியாது. செத்து போயிட்டானா அந்த மனுஷன் விஷயத்துல அவனுடைய சரீரத்துல பாவம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுதான் நடக்குது மரணத்துல. அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும், நீங்க லிட்டரலா என்ன சாகல, ஆனா உண்மை என்னன்னா உங்களைய எந்த கணக்குல தேவன் கொண்டு வராருன்னா, நீங்கெல்லாம் ஆதாமுடைய பாவத்துக்கு மரிச்சு போயிட்டீங்க. அப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், கர்த்தராகிய இயேசு மூலமாய் இப்ப தேவனுக்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை அப்படி எண்ணிக்கோங்கன்றார். நீ எண்ணிக்கொள்ளுங்கள்னா சும்மா நாச்சுக்கு நினைச்சுக்கோங்க அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா நம்ம பேச்சு வழக்குல அப்படித்தான் அர்த்தம் வரும். அந்த மாதிரி சும்மா நினைச்சுக்கோங்க அதெல்லாம் இல்ல, சும்மா அப்படின்னு ஒரு பாவனை மாதிரி அப்படி பவுல் அங்க சொல்லல. அந்த மீனிங்ல அவர் சொல்லல. உண்மையிலேயே அது உண்மைதான். ஆக்சுவலி நம்ம உயிரோடு இருக்கிறோம். தேவன் பார்வையில பாத்தீங்கன்னா முழு மனுக்குலமும் ஆதாமுடைய சாபத்துல இருந்து மரிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். இப்ப நம்முடைய கணக்கு என்னன்னா, கர்த்தர் இயேசு மூலமாய் ஒரு பெரிய கிருபை வாங்கினதுனால ஆதாமுக்குள் மரிக்கிற அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படின்னா உங்கள் பழமை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுருச்சு. எப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்பவே நம்ம அவரோடு கூட நம்முடைய பழைய வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு, செத்து போயிடுச்சு. நீங்கள் செத்தீர்கள், நீங்கள் மரித்தீர்கள். இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம் இல்லைங்களா? இது என்ன காமிக்குதுன்னா, இப்ப நம்ம பிழைச்சிட்டு இருக்கிறோம், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா தேவனுக்காகவும் அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்க நினைச்சுக்கணும். இது ஏன் நினைச்சுக்கணும் சொல்றாருன்னா, லிட்டரலா நடக்கல, ஆனா உண்மையிலே அதுதான் உண்மை. இது நடந்திருக்கு நமக்குள்ள. பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயத்த போய் ஒரு உலகத்தார்கிட்ட போய் முன்னாடி பேசினா சிரிப்பான். என்னப்பா நீ பேசிட்டு இல்லைங்களா? நீ பேசுற விஷயம் என்ன விஷயம்? பவுல் அன்றைய நாட்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு பைத்தியமா தான் தோணுச்சு இல்லைங்களா? ஆக்சுவலி இதான் சிலுவை பற்றின உபதேசம். இந்த சிலுவை பற்றின உபதேசம் அநேகருக்கு பைத்தியமா இருந்துச்சு. பட் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றார். பாருங்க, நாம நம்மளைய என்னன்னு நினைச்சுக்கணும். ஏன்னா தேவன் நம்மளை அப்படிதான் பாக்குறாருன்னு சொல்லும் போது நாம நம்மளை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நாம உலகத்துக்கு மரிச்சாச்சுன்னா உலகத்தார் கிடையாது. ஆல்ரெடி எனக்கு டெத் டே முடிஞ்சிருச்சு. டெத் டே சில பேர் பாத்தீங்களா, பிறப்புன்னு டேட் போட்டிருப்பாங்க, இறப்புன்னு டேட் போட்டிருப்பாங்க. நமக்கு ஆக்சுவலி டெத் ஆல்ரெடி நடந்துருச்சு. எப்போ டெத் ஆயிட்டோம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்னைக்கு தேவன் கிட்ட முழுமையா அர்ப்பணிச்சோமோ அந்த டைம்ல அதான் நமக்கு டெத் டேட்டுங்க, டேட் ஆஃப் டெத் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம உலகத்துக்கு மரிச்சாச்சு, பழைய வாழ்க்கை மரிக்கப்பட்டுருச்சு, செத்து போயிடுச்சு. இன்னும் சொல்லணும்னா, எப்படி ஒரு மனுஷன் மரிக்கும் போது அந்த மரணத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆதாமுடைய பாவத்துடைய அந்த ஆளுகை ஒரு முடிவுக்கு வருதோ அல்லது நின்னு போயிருதோ அல்லது ஒண்ணு செய்ய முடியாம போதோ, அதே போலதான் நம்ம விஷயத்துல கூட ஆதாம் மூலமாய் வந்துட்ட பாவத்தின் ஆளுகை நம்ம விஷயத்துல அது நின்று போய்விட்டுருச்சு.
இனி ஆதாமுடைய பாவத்தினுடைய விஷயங்களானது நம்மை ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியாது. உடைய அர்த்தம் என்ன? தேவன் பார்வையில தேவன் நம்மளை என்னவா பாக்குறது இல்லைன்னா மனுக்குலத்தை மாறி பாக்குறது இல்லை. மனுக்குலம் ஆதாமுக்குள் பாவிகளா தான் இருக்கிறாங்க தேவன் பார்வையில. அதே பார்வையை தேவன் நம்மகிட்ட பாக்குறது இல்லை. சோ இதுதான் கர்த்தர் இயேசு மூலமாய் கிடைச்ச ஒரு மாபெரும் கிருபை. அப்போ இப்படித்தான் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த விஷயம்தான் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல படிச்சோம் பாருங்க. நம்ம தேவனுக்கு ஒரு கால சத்துருக்களா இருந்தோம். தேவன் பார்வையில சத்துருக்கள் நம்ம. ஆனா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால் அவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால், இல்லைங்களா, இயேசுடைய மரணத்தினால தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம்னால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்னாடி இயேசுடைய ஜீவனால ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராக இயேசு மூலமாய் நாம் தேவனை பற்றியையும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுதான் பவுல் 6ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. பிதாவின் மகிமையினாலே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். எப்போ? 3ஆம் நாள். அப்படி எழுப்பப்பட்டதுனால இப்போ நாமும் அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். இப்ப அவரோடு கூட எழுப்பப்பட்டதுனால இப்ப நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஓபன் ஆயிருக்குது. புதிய வாழ்க்கை திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை தேவனுக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை. எப்படி இயேசு லிட்டரலா உயிர் தெழுந்து தேவனுக்கென்று இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறார், இனிமேலும் தேவனுக்கென்று தான் வாழுவார். கரெக்டுங்களா? அதே போல நாம் இன்னும் லிட்டரலா உயிர் தெழல, ஆனா அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக கருதப்படுகிறோம். அவரோடு கூட எழுந்தவர்களாக எண்ணப்படுகிறோம். அப்படின்னா நாமளும் ஒரு புதிதான வாழ்க்கை, தேவனுக்கென்று பிழைக்கும்படியான வாழ்க்கை அங்க வாழணும். தேவனுக்கான ஒரு வாழ்க்கை. சோ இதுதான் சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பண்றோம்னா கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா தெரியும் தேவனுக்கென்று பிழைக்கிறதுனா என்ன. தேவன் ஒரு திட்டம் பண்ணியிருக்கிறார். முழு உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆதாமுடைய பாவத்தை எடுத்து போடணும். அப்படி எடுத்து போடணும்னா தேவனுடைய பிளான் என்ன? காளை பலி, அதுக்கப்புறம் வெள்ளாட்டுக்கடா பலி. இதான் தேவனுடைய சித்தம். இப்ப இந்த வேலையை யார் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறா? கர்த்தர் இயேசு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறார். முதல் வேலையா அவருடைய பலியை முடிச்சிட்டார். இப்ப அடுத்து தன்னுடைய சரீரமான சபையுடைய பலிய இந்த 2000 வருஷமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? செஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ இத தெரிஞ்ச நாம கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒப்பு கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். சோ இதுக்கு பேர் தான் தேவனுக்கென்று நம்ம பிழைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ இவ்விதமாக அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டும் போது உயிர்த்தலின் சாயலும் இணைக்கப்படும். அப்போ இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, பாவ சரீரம் ஒட்டுமொத்த உலகத்தினின்று அது நீங்கணும்னா நாம பாவத்துக்கு அல்லது பாவத்துக்காக மரிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. சோ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு காரியத்தை அங்க சொல்ல வராரு. நம்மளும் இந்த கான்செப்டை ரொம்ப தனிப்பட்ட வகையில உணரணும். ஏன்னா நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். இப்ப வரைக்கும் மூச்சு நமக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? மூச்சு விடுறோம் போதும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம செத்து போயிட்டா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பட் இது நடக்கல. பட் உலகத்தாருக்கு நடக்கிற சம்பவம் மாதிரி நம்ம விஷயத்துல இல்ல. நம்ம எப்படின்னா ஆல்ரெடி நமக்கு டெத்து நடந்துருச்சு இல்லைங்களா? டெத் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா தேவனுக்கென்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா உலகம் அப்படி இல்லை. இப்ப வரைக்கும் பாவத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க, பாவத்தின் அடிமையில இருக்கிறாங்க, பாவத்தின் ஆளுகையில இருக்கிறாங்க, பாவத்துக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படி இல்லை. பாவத்துக்கு ஊழியம் பண்ண தேவையில்லை. ஏன்னா பாவத்துடைய ஆளுகை இல்லை. பாவம் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்? கர்த்தர் இயேசு மூலமாய் கிருபைக்குள்ள வந்துட்டோம்.
இப்படிலாம் சொல்லும் போது எப்படி தாட் வருதுன்னா, அப்போ கிருபைக்குள்ள வந்துட்டோம் சொல்றீங்க பிரதர், ஆனா எனக்குள்ள பாவம் இருக்கே பிரதர், நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க சொல்றதை பார்த்தா நான் பாவம் எவ்வளவு பாவம் பண்ணிட்டாலும் தேவன் பார்வையில அது பார்க்க மாட்டாருன்றீங்க. ஆனா எனக்கு தெரியும் நான் பாவி, ஆனா தேவன் பார்வையில நான் பாவமா தெரிய மாட்டேன். கேட்டா என்ன காரணம் கேட்டா, கர்த்தர் இயேசுடைய கிருபை, அவருடைய கிருபையினால் மூடப்பட்டிருக்கிறோன்றீங்க. அப்படின்னா நான் பாவம் பண்ணலாமா? நான் இனி பாவம் பண்ணாலும் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம கவலைப்படாம பாவம் பண்ணா ஒண்ணு தப்பு இல்லையா? அதான் தேவன் பார்க்கறது இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டீங்களே இல்லைங்களா? மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது என்ன விஷயம்? இப்படிலாம் சில பேருக்கு தோணும். அப்படி தோன்றவங்களுக்காகத்தான் பவுல் என்ன பண்றாருன்னா, 6ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லிட்டாருன்னா, கிருபை பெருகுன்றதுக்காக பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே கூடாதே அப்படின்னு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவரே ஒரு கேள்வி கேட்டு நோன்ட்டார். அதுக்கு ஏன் சொல்லிட்டு நடுவுல நிறைய விஷயம் பேசிட்டு இப்ப மறுபடியும் 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? ஆன்சர் நோ. அப்போ என்னமோ சில விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் சகோதரர். இதை நான் என்ன வேற மாதிரி இது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நானா ஒரு யோசனை நான் பண்ணேன். ஒருவேளை இந்த உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க பாருங்க, இல்ல இதை விட பெட்டரான உதாரணம் நீங்க யோசிங்க, கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணலாம். பாருங்க, இப்போ சுகர் பேஷண்ட் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுகர் பேஷண்ட், இப்போ சுகர் பேஷண்டா இருக்கிறவங்க எதனால சுகர் பேஷண்ட் ஆகுறாங்கன்றது தெரியும். இன்சுலின் சரியா சுரக்கலைன்னா அந்த ஒரு பிரச்சனை அங்க வரும். இப்போ ஒரு மருத்துவத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த சுகர் விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டு வந்துட்டாங்க, நல்ல ஒரு மருந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த மருந்து போட்டா இந்த சுகர் பிரச்சனையே நமக்கு ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு ஒரு மருந்தை வெளியிட்டாங்க. இப்ப பாருங்க, சுகர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. இனிமேல் நான் சுகர் பேஷண்டே இல்லை அப்படின்னு நிலைமைக்கு வந்தாச்சு. சரி, இப்போ சுகர் பேஷண்ட் நான் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணலாம்? எவ்வளோ இனிப்பு வேணா சாப்பிடலாம், எவ்வளோ இனிப்பு வேணா சாப்பிடலாம், எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்ன இருக்குது? ஒரு மருந்து இருக்குது. கண்டிப்பா மறுபடியும் எனக்கு அந்த ஒரு சுகர் வந்துட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா மருந்து இருக்குது. அதனால நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். மருந்து இருக்குன்றதுக்காக இனிப்பு சாப்பிடலாமா? இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா கூட. எஸ், உண்மைதான், மருந்து இருக்குது. அந்த மருந்து சாப்பிட்டா சுகர் கம்ப்ளீட்டா அந்த ப்ராப்ளமே ஸ்டாப் ஆயிடும். ஆனா அந்த ப்ராப்ளம் ஸ்டாப் ஆனாலும் மறுபடியும் நீங்க சுகர் நிறைய சாப்பிடுறீங்க, இனிப்பு சாப்பிடுறீங்க அப்படின்னா, அன்பானவர்களே, மருந்து இருக்கிற தைரியத்துல சாப்பிட்டோம்னா அது நம்ம வேற ஒரு சில விஷயங்களுக்கு கொண்டு போய் அது மரணத்துக்கே கொண்டு போய் விட்டுரும். அது மாதிரி தான் பவுல் சொல்றாரு, கிருபை இருக்குது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும். கிருபை, எஸ், கிருபை பத்தி இப்போ 5ஆம் அதிகாரத்தில் தெளிவா பேசுவார். நமக்கு கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை தேவன் கொடுத்துட்டாரு இல்லைங்களா? தேவனுடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என் கால் சறுக்கும் போது சறுக்குச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, உமது கிருபை தாங்குகிறது. உங்கள் கிருபை எப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் எவ்வளவு, அவ்வளோ இரக்கம் தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா அங்க காமிக்கிறார். எஸ், உண்மை, அதுல எந்த மாற்றம் இல்லைங்க அன்பான. பட் பவுலுடைய இந்த ஒரு விளக்கத்தை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு, கிருபை இருக்குன்ற ஒரே காரணத்தினால பாவம் பண்ணலாமா, பாவம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கூற்றை அவர் கொண்டு வரும்போது அது ராங். அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அப்ப என்ன பிரதர் பண்றது? என்னால் பாவம் செய்யாம இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? அப்பதான்
பவுல் மிச்சம் இருக்கக்கூடிய வசனங்களை நமக்கு வந்து புரியுற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வசனங்களை விரைவா நம்ம போகலாம். ஏன்னா 7ஆம் அதிகாரத்துல தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐயம் அல்லது பெரிய ஒரு குழப்பத்துக்கான தீர்வு 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்துக்கு போற முன்னாடி இந்த ஒரு 6ஆம் அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்ய வேண்டி இருக்குது. ஏன்னா இந்த 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ல வராரு என்பதை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 6ஆம் அதிகாரம் வசனங்கள் போன கிளாஸ் 11ல இருந்து முடிச்சோம். இப்போ அதே 11ல இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்றாரு, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகும். அதாவது பாவத்துக்கு மரித்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆதாமுடைய என்னங்க பாவம் இருக்கு இல்லைங்களா, ஆதாமுடைய பாவம் நம்ம விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆதாமுடைய பாவத்தின் காரியங்கள் நம்ம விஷயத்துல ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அது மாத்திரமில்ல, நம்ம ஒப்பு கொடுத்ததுனால முழு மனுக்குலத்துடைய பாவ நிவர்த்திக்காக நாமோ இப்போ ஒப்பு கொடுத்தாச்சு. முழு மனுக்குலத்துடைய பாவத்தின் நிவர்த்திக்காக நாம மரிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட், இப்ப பிழைச்சிருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்ப வாழ்றது தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள வந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்குது. பாவ நிவாரண நாள், பாவ நிவாரண பலியில ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க இப்படிலாம் இருக்கிறதுனால முழு மனுக்குலத்தின் மேல இருக்கக்கூடிய ஆதாமுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேலையில தேவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாய்ப்புக்குள்ள நீங்க வந்திருக்கிற நீங்க இந்த பாவத்தின் விஷயத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத 12ஆம் வசனத்துல இருந்து பவுல் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்கள் சரீர இச்சைகளின் படி, ஆமாம் பிரதர், சரீரம் இருக்குது, இதுல பாவத்துடைய காரியங்கள் இருக்குது, அதனால சரீரம் இச்சிக்குதுன்னா சரீரத்துக்கு, ஏன்னா இந்த சரீரம் வந்து பாவம் இருக்குது இல்லைங்களா, ஆகையினால இந்த சரீரம் பாவம் செய்யும்படியாக இச்சிக்கும், விரும்பும். பாவம் செய்யறதுக்கு சரீரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ஆனா பாவம்னா என்ன? தேவனுக்கு எதிரான காரியம், சகல அநீதியான காரியங்கள் எல்லாம் பாவம் தான். பட் இந்த சரீரம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு விரும்பும். அதான் சரீர விருப்பங்களின் படி, இச்சைகளின் படி. பாவத்திற்கு செய்வதற்காக சொல்லல, பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்க வார்த்தை நீங்க வித்தியாசப்படுத்தி, உங்கள் சரீர இச்சைகளின் படி பாவத்துக்கு செய்வதற்குன்னு சொல்லாம பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க, அப்படித்தான் டிஃபரெண்ட் இருக்கு. பாவம் செய்யத்தக்க அப்படின்னு சொல்லல பவுல், ஏன்னா அது வேற. உங்க சரீரம் ஒரு காரியத்தை இச்சிக்குது, எதுக்கு? அந்த பாவத்தை செய்வதற்கு அப்படின்னு பவுல் பேசல. ஆனா பாவம் செய்வதற்கான இச்சை உருவாகுது. என்ன பண்ணுதாமா, அப்படி இச்சை உருவாகும் போது, பாவம் செய்வதற்கான இச்சை உருவாகும் போது அதற்கு கீழ்ப்படுகிறது. அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய நிலைமைக்கு என்ன பண்ணிராதீங்கன்னா, உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்துறாதீங்க. அப்படின்னா இதுல என்ன விஷயம் இருக்கு? மறைமுகமான பாயிண்ட், உங்க சரீர அவயவங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காதீங்க. பாவத்துக்கு கீழ்ப்படியும்படி, அதனுடைய விஷயத்துக்கு செய்யும்படியா ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியத்துல உடன்படாதீங்க. எஸ், உண்மைத்தான். ஏன்னா உங்க பாடி வந்து சாவுக்கேதுவான சரீரம். அப்படின்னா இந்த சாவுக்கேதுவான சரீரம், ஏன்னா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா லிட்ரலா எல்லா மனுஷன் போலவே
நம்முடைய சரீரமானது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா சாவை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லைங்களா. எந்த சாவுனா சொல்லர்த்தமான சாவு இல்லைங்களா. சொல்லர்த்தமான சாவு நம்மளுடைய பாடி வந்து போய் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனுஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா, மனுஷன் வளர வளர அவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம ரொம்ப உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. மனுஷன் வளர வளர சாவை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். அது அவனுக்கு தெரியுது இல்லை. வயசு ஆக ஆக சாவு நோக்கி போயிட்டு இருக்கிறான். பட் சின்ன வயசுல இருக்கிறது சாவுக்கும் இவனுக்கு கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா சின்ன வயசுல ஒரு போதுமான ஆரோக்கியம் இருக்கும். பட் வயசு அதிகரிக்க 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 சாவு அதிகமா நெருங்குது. சாவுக்கு ஏதுவான சரீரம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சரீரம். இந்த சரீரத்துல பாவம் என்ற ஒரு காரியம். எந்த பாவம் இல்லைங்களா? ஆதாமுடைய பாவம். ஆதாமுடைய பாவம் வந்து முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு, அது உண்மைதான். பட் சரீரத்துல வாசம் செய்யுது, அதுவும் உண்மைதான். தேவன் பார்வையில நம் ஆதாமுடைய பாவத்துல இருக்கிறோம் என்ற கணக்கு இல்லை. பட் லிட்டரலா பார்த்தா நம்முடைய பாடியில அந்த எஃபெக்ட் இருக்குது, அந்த பாவத்தின் விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம விஷயத்துல இந்த ஆதாமுடைய பாவத்துடைய அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்ன பண்ணாலும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால அது நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல அந்த ஆதாமுடைய பாவத்தின் விஷயங்களால ஒரு வேல்யூ இல்லை. ஆனா அதனுடைய விளைவான சரீரம் இருக்கு இல்லைங்களா, அதுல சில இச்சைகள் வருது இல்லைங்களா. அந்த இச்சைகள் என்ன பண்ணுதாமா, நம்மளைய பாவம் செய்வதற்கு தூண்டும்படியான சில காரியங்கள் வரும்போது அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வைக்குது. அப்போ அது வந்து நம்ம கணக்குல வருமா இல்லைங்களா, அது ஆதாம் கணக்குல வராது. அப்போ நம்ம கணக்குல வரும். அப்ப நான் அந்த காரியத்தை பண்ணேன்னா, என் சரீரத்தை ஒப்பு கொடுத்தேன்னா அது ஏன் கணக்குல வரும். அந்த மாதிரி பாடிய ஒப்பு கொடுக்காதீங்க. உங்க சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் பாவத்தை ஆளுகை பண்றதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் அவயவங்களை அப்படின்னா நம்முடைய சரீரத்தின் உறுப்புகளை இல்லைங்களா, கண்ணு கை கால் எதுவும் எடுத்துக்கோ, எக்காரணத்தை கொண்டும் அநீதியின் ஆயுதங்களாக, அநீதினா பாவம், பாவத்தின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆக்சுவலி இது பவுல் இந்த 13ஆம் வசனத்துல என்ன பேசுறாருன்னா, சுருக்கமா சொல்லணும்னா உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க, இதுதான் அர்த்தம். பட் இதைத்தான் பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல அங்க அப்படி ஆரம்பிக்கிறார். பட் இங்க வந்து அதே கான்செப்ட் தான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றார். என்னன்னா நீதியின் ஆயுதங்களாக நீதிக்குரிய காரியங்களை செய்வதற்கு உங்கள் சரீர அவயவங்களை ஒப்பு கொடுங்கள். லிட்டரலா பவுல் பேசுறார். அன்றாட வாழ்க்கையில நம்முடைய அவயவங்கள் நீதிக்குரியனா வேற ஒண்ணும் இல்லை, தேவனுக்கு பிரியமான வகையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீதிதான். அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுங்கள். மாறாக அநீதியான காரியங்களுக்கு உங்கள் சரீரங்களை ஆயுதங்களாக என்ன பண்ணாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்க. இதெல்லாம் படிக்கும்போது மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, ஆனா சில நேரங்களில் பிரதர் என்னையும் அறியாம நடந்துருதே, என்னையும் அறியாம என்னுடைய சரீர அவயவங்கள் அந்த அநீதியின் காரியங்களுக்கு உடன்பட்டுருதே. அப்படியும் எனக்கு சில நேரங்கள்ல அறிஞ்சாலும் அந்த பலவீனம் அதிகமா இருக்கிறதுனால நானும் ஒப்பு கொடுத்துறேனே அப்படின்னு சில கேள்வி மனசுக்குள்ள இருக்கும். அந்த கேள்வி எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க, அது 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். பட் பவுல் இங்க பேசுற எல்லா விஷயங்களும் எதை பத்தி பேசுறாருன்னா, வேண்டும் என்று விரும்பி அறிந்து தெரிந்து பாவ காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க பேச. ஏன்னா நம்ம பொதுவா நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே நீங்க கொஞ்சம் கண்மூடி யோசிச்சு பாருங்க. நம்ம
சில பாவங்கள் இருக்குது, தெரியாம பண்ணிடுவோம், அதை விட்டுருங்க. பட் சில பாவம் இருக்குது, பண்றதுக்கு முன்னாடியே சோதனைகள் நம்மளைய உட்படுத்தும், சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் சூழ்நிலையை தூண்டி விடும். அப்போ அந்த நேரத்துல நம்ம தப்பு பண்ண போறோம் நல்லா தெரியும். ஆனா பாயிண்ட் என்ன? விரும்ப மாட்டோம். விரும்பாமத்தான் என்ன பண்றோம்? அந்த காரியங்களை நிறைய நேரங்கள்ல உடன்பட்டுறோம். அது ஏன் நம்ம விரும்புறது இல்லை? எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ பாருங்க, எனக்கு ஒரு சிக்கன் சாப்பிடணும் போல மைண்ட் இல்லை எனக்கு. பட் எதேச்சியா ஒரு வீட்டுக்கு போறோம், சிக்கன் எடுத்து முன்னாடி வைக்கிறான். இப்போ இந்த சிக்கனை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு டெம்ப்ட் ஆகுது. டெம்ப்ட் ஆன உடனே நான் என்ன பண்றேன்? சரி சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. ஆனா டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க சிக்கன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நீங்க ரொம்ப உடல் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியுது இது சாப்பிட்டா உடலுக்கு கேடு. பட் எனக்குள்ள நாக்கு தூண்டப்படுகிறது. ஆனா நான் என்ன பண்ணிடுறேன்? இது செய்யக்கூடாதுதான், ஆனா நான் என்ன பண்ணிடுறேன்? அதை எடுத்து சாப்பிட்டுறேன். ஆனா இந்த சாப்பிடும்போது அந்த நேரத்துல கொஞ்சம் விருப்பம் இருக்கா இல்லைங்களா? ஆக்சுவலி நம்ம சிக்கன் சாப்பிட்றதுக்காக நம்ம அங்க போகல, நாம ஜஸ்ட் விஷ் பண்றதுக்காக பார்க்கறதுக்காக போனோம். அந்த இடத்துல பார்த்தா அங்க ஒரு காரியம் வைக்கப்படுது. எனக்கு நல்லா தெரியும் சாப்பிட்டா பாதிப்பு இருக்குது. ஆரம்பத்துல வேண்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க சொல்றாங்க பரவாயில்ல சாப்பிடுங்க சொல்லும் போது எனக்குள்ள கொஞ்சம் விருப்பம் அதிகமா வந்துருச்சு. அப்போ அந்த கொஞ்சம் விருப்பம் வந்த உடனே நான் என்ன பண்ணிடுறேன்? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு என்னுடைய கை விரைவா செயல்படுது. அந்த சிக்கன் லெக் பீஸ் எடுக்கிறதுக்கு எடுத்து வாயில வச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சிடறேன். முடிச்ச பின்னாடி அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி அது எதுக்கு சாப்பிட்டேன்? ஏன் சாப்பிட்டேன்? சாப்பிட்டதுனால பாரு இப்பவே என்னமோ மாதிரி இருக்குது, சாப்பிடாம வந்திருக்கலாமே. அப்ப என்ன ஆயிருதுங்கன்னா அந்த நேரத்துல அது மேல விருப்பமே போயிருது. ஏன் சாப்பிட்டேன்? பாருங்க, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஆதாமுடைய பாவத்துல வராது, இது நம்ம கணக்கு தான். பட் இந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன சொல்யூஷன் பிரதர்னா, அது 7ஆம் அதிகாரத்துல பவுல் பேசுறார். சொல்றாரு இல்லைங்களா? நான் என்ன விரும்புறேன் செய்ய முடிய மாட்டேங்குது, எதை விரும்பலையோ அதைத்தான் நான் செய்யறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். யார் என்னை மரண சரீரத்தினின்று என்னை விடுவிப்பா அப்படின்னு பவுல் அந்த நேரத்துல ரொம்ப அதிகமா ரொம்ப ரொம்ப வெக்ஸாய் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு பாருங்க, அதுதான் நமக்கான பதிலா அங்க இருக்கும். பட் இந்த இடத்துல சொல்லும் போது 6ஆம் அதிகாரம் சொல்லும் போது அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும் சிக்கன் சாப்பிட்றதுக்காக தான் நான் போனேன், சிக்கன் தான் சாப்பிடுவேன், அது என்னாலும் பரவாயில்ல, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஸோ நான் விரும்பி அதை தெரிஞ்சு அதை அடையிறதுக்கு நான் போனேன். இதெல்லாம் தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள். பாருங்க இன்னைக்கு உலகத்தா சர்வசாதாரணமா போறாங்க. இப்போ பாருங்க வைன் ஷாப் போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் வேலை 6 மணிக்கு முடியுதுன்னா டைரக்டா அங்க போகணும், எல்லாம் ப்ரீ பிளானிங் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, எல்லாம் ப்ரீ பிளானிங் இருக்கும். போய் ஷாப்ல நிற்பாங்க, வாங்குவாங்க, குடிப்பாங்க, அதுக்கு அடிமையாயிருவாங்க. பட் இதுதான் உலகத்தானுடைய விஷயம், பாவத்துடைய விஷயம் இப்படிதான் இருக்குது. பட் நம்ம விஷயத்துல இந்த மாதிரி பாவத்தின் இச்சைகளுக்கு கீழ்படுகிறதுக்காக அது நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்க. பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அது என்னென்ன இச்சிக்கிறது எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. அது ரொம்ப மோசமான கண்டிஷன். அந்த கண்டிஷன் ஒரு காலத்துல இருந்தோம், அப்ப பாவம் ஆளுகை பண்ணிட்டு இருந்துச்சு நம்மளைய. ஆனா இப்ப அப்படி இல்லை அன்பானவர்களே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள. இந்த பாயிண்ட் தெளிவா சொல்லிடுறோம். எஸ், நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு விஷயம் கேரண்டி இருக்குது, கிருபை ஒண்ணு இருக்குது. அதனால ஆதாமுடைய பாவம் உங்களை எந்த காலத்துல என்ன பண்ணாதுன்னா மேற்கொள்ள மாட்டாது. இது ஆதாமுடைய பாவம் மேற்கொள்ள.
மேற்கொள்ளாது தான். பட் அதே நேரத்துல இந்த பாவத்தின் இச்சைகள் சரீரத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த இச்சைகளுக்கு என்ன பண்ணாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த இச்சைகள் எல்லாம் பாவம் பண்றதுக்கான காரணிகளா இருக்குது. அதுக்கு என்ன பண்ணாதீங்கன்னா ஒப்பு கொடுக்காதீங்கன்னு பவுல் அங்க பேசுறாரு. அடுத்து 15 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இதனால் என்ன, நம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கண்டிப்பா கூடாது இல்லைங்களா. அந்த சுகர் உதாரணம் தான். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், மரணத்துக்கு ஏதுவான பாவம் இல்லைங்களா. பொதுவா மரணம் வந்ததுக்கு மெயின் காரணமே பாவம் தான். அப்ப பாவத்துடைய விளைவு தான் மரணம். அதே போல இந்த பக்கம் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் தான் அது நீதிக்கு உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்கள். அப்போ பவுல் இங்க ஒரு புது வார்த்தையை ஆட் பண்றாரு, அடிமை என்ற வார்த்தையை சொல்றாரு இல்லைங்களா. எதற்கு உங்களை அடிமையா ஒப்பு கொடுக்குறீங்க? ஏன்னா அடிமை என்ற வார்த்தைக்கு நல்லா தெரியும். அந்த காலத்துல அடிமைனா விலைக்கு வாங்கிடுவான். ஒரு டைம் விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா அந்த அடிமை தன்னை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இவர் தான் எஜமான், இவர் என்ன சொல்றாரோ நான் கேட்கணும், இவர் என்ன செய்யறாரோ என்ன விரும்புறாரோ எதையும் மறுக்க கூடாது. இதுதான் அடிமையுடைய விஷயம் இல்லைங்களா. அப்போ அந்த அடிமை காலையில் எந்திரிக்கும் போதே அடுத்து எஜமான் என்ன சொல்லுவார் என்பதற்கு அவர் தயாரா இருக்கும். எஜமானை பிரியப்படுத்துறதுலயே நோக்கமா இருக்கும் இல்லைங்களா. எஜமான் என்ன சொல்லிட்டாலும் மறுக்கவே கூடாது. இது அடிமையுடைய வேலை. இப்ப பவுல் அதை உதாரணம் எடுக்கிறார். எதற்கு நீங்க அடிமையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க அவயவங்கள் விஷயத்துல எந்த காரியத்துக்கு? பாவத்துக்கா நீதிக்கா? எதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கே நீங்க அடிமையா இருப்பீங்க என்று அறியலாம். முன்னாடி நீங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி பாவத்துக்கு அடிமைகளா இருந்தீங்க முன்னாடி. ஆனா இப்போ நீங்க கேட்ட சத்தியத்தின்படி, உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு படி, நீங்க கேட்ட 53 கிளாஸ் படி மனப்பூர்வமாய் இருதயத்திலிருந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க வார்த்தை தமிழ்ல மனப்பூர்வம் வருது, இங்கிலீஷ்ல ஹார்ட் அப்படி வருது. ஏன்னா தேவன் இருதயத்தை தான் பார்க்கிறாரு. நிறைய டைம் படிக்கிறோம். உண்மையிலேயே நம்ம 53 கிளாஸ் கேட்கும் போது தேவன் எதை மட்டும் பார்த்திருக்காரு தெரியுங்களா? இருதயத்தை பார்த்திருக்கிறார். நம்ம கூட கிளாஸ் கேட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கிளாஸ் கேட்டும் தங்களை அர்ப்பணிக்கல. ஆனா தேவன் நம்மளைய பார்த்தது எல்லாமே அந்த சத்தியத்தை கேட்கும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? சத்தியத்தின் மேல மனப்பூர்வமாய் இருதயத்திலிருந்து கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, பாவத்துக்கு அடிமை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பாவத்துக்கு அடிமைகள் இல்லப்பா. முன்னாடி பாவம் விரும்புறதெல்லாம் உங்க சரீரத்தின் இச்சைகளின் படியெல்லாம் நீங்க ஒப்பு கொடுத்தீங்க. காரணம் பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க. ஆனா இப்ப பாவத்துக்கு அடிமை இல்ல, புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்கள் அவயவங்கள் விஷயத்துல நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா அதுக்கு ஒப்பு கொடுக்காதீங்கன்ற. பாவத்து நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்போ நீதிக்கு நீங்க அடிமைகள் ஆயிட்டீங்க. இப்போ நீதிக்குரிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எதுவோ அந்த காரியங்கள்ல நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுங்க. ஆனா இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் நமக்கு இருக்குன்னா, இதெல்லாம் நடக்கணும்னா இன்னொரு பாயிண்ட் இருக்கு அன்பானவர்களே. இப்பதான் பவுல் வரக்கூடிய அதிகாரங்களை பேசுவாரு. புது சிந்தையுடைய ரோல் ரொம்ப முக்கியம். புது சிருஷ்டியுடைய ரோல் ஒண்ணு இருக்கணும். ஏன்னா சொல்றாரு, நீங்க அங்கிருந்து அடிமையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, இப்ப இதுக்கு அடிமையா இருக்கிறீங்க, எனவே இதுக்கு ஒப்பு கொடுங்கன்றாருன்னா, இப்ப நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பா நம்முடைய மைண்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு காரியத்தை செய்ய வைக்கணும். நம்முடைய மைண்டு, புது சிருஷ்டி தான். சரி, நான் இன்னைக்கு உட்காந்து கிளாஸ் கேட்கணும், காலையில எந்திரிச்சு படிக்கணும், ஸ்டடி பண்ணணும், ஜெபம் பண்ணணும், தேவனுடைய ஊழியங்கள் செய்யணும், தேவனுடைய வேலைகளை செய்யணும் என்று நம்முடைய சரீர அவயவங்களை தேவனுக்கு பிரியமான காரியங்களில் ஒப்பு கொடுப்பதற்கு நம்முடைய சிந்தை தான் என்ன பண்ணுமாமா, அங்க நம்மளைய என்ன சொன்ன, அது ஆக்சலரேட் பண்ணணும்.
அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தையானது கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டியது அவசியமா இருக்குது. சோ இது வரைக்கும் சொல்லிட்டு 19 இருந்து 23 வரைக்கும் பவுல் பேசுறாரு. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். இதுக்கு 2 விளக்கம் இருக்குது. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க, அதனால ஒரு மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுறேன். அதாவது ஒரு மனுஷனுடைய உதாரணத்திலிருந்து நான் சொல்றேன் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இது இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்குது. இதை நான் மக்களுக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்குகிறேன், ஏனென்றால் இதனை புரிந்து கொள்வது உங்களுக்கு கஷ்டமாய் இருக்கும் அப்படின்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன். தமிழ் எப்படி வருது? மாம்ச பலவீனத்தின் நிமித்தம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எஸ் நம்ம எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது, அதைத்தான் பவுல் சொல்றாரு நம்ம நினைக்கலாம். ஏன்னா இந்த மொழிபெயர்ப்பின் படி அப்படித்தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. பட் இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி வருதுன்னா, நம்முடைய சரீரம் நிலைமை பார்த்தா ரொம்ப வீக் இதுல புரிந்து கொள்றது. ஏன்னா உண்மையில இப்ப வரைக்கும் நமக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பவுல் பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆழமான விஷயம், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு மனுஷன் ஒரு நடைமுறையில மனுஷனுக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தினால நான் விளக்குகிறேன் சொல்லிட்டு அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் முன்னாடி உங்கள் சரீரத்தின் உறுப்புகளை அசுத்தமான காரியத்திற்கும் அக்கிரமமான காரியத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள். அப்படி நீங்க கண்ணை மூடிட்டு ரிவைண்ட் பண்ணுங்க. ஒரு காலத்துல என்னென்னலாம் பண்ணிருக்கிறோன்றது நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளா தேடி போய் அதை விரும்பி இல்லைங்களா, அதை செய்யறதுக்கு விருப்பம் ஆயிட்டு அந்த காரியங்களை பண்றதுக்கு உற்சாகமாகி தேடி போய் பண்ணணும். தேடி போய் பண்றது ரொம்ப முக்கியம். தேடி போய் அறிந்து தெரிந்து விரும்பி முழு மனசோட பண்றோம். ஆனா அதே போலவே அதே மாதிரியே இப்போது நீங்கள் உங்கள் உடல் உறுப்புகளை நீதிக்குரிய காரியங்களுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. என்ன அர்த்தம்? இப்ப நீதிக்குரிய காரியங்களுக்கு நாம என்ன பண்ணணும்? விரும்பணும், தேடணும், தேடி போகணும் இல்லைங்களா? நம்ம நிறைய நேரங்கள யோசிக்கிறது இல்லை. ஒரு மீட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டா இல்லைங்களா, அப்பதான் போவோம். ஆனா ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மீட்டிங் ஏதோ 1-2 தான் இருக்கும். ஆனா வாஞ்சை என்னவா இருக்கும்னா ஒரு 1-2 பத்தாது, இன்னும் நிறைய மீட்டிங்ஸ் வைக்கணும், எல்லாம் நிறைய நேரங்கள் பயன்படுத்திக்கணும், சகோதர சகோதரிகள் ஒன்று கூடி இல்லைங்களா உலக காரியங்களை பேசுறதுக்கு இல்லை, தேவையில்லாத காரியங்களை பேசுறதுக்கு இல்லை, இல்ல விவாதம் பண்றதுக்கு ஒண்ணுமில்லாத விஷயங்களை விவாதம் பண்றதுக்கு இல்லை. சகோதர சகோதரிகள் ஒன்று கூடிட்டாங்கன்னா சத்தியத்தின் காரியங்கள், கேட்ட சத்தியங்களை ஷேர் பண்றது, படிச்ச விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, ஒருவரை ஒருவர் தேற்றுவது, ஒருவரை ஒருவர் பலன் ஊட்டுவது, இந்த மாதிரி காரியங்களுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் பிரதர் சிஸ்டர்ஸ் கூடி இருக்கும் போது இல்லைங்களா. சோ மற்றபடி தேவை வீண் பேச்சுகள், பிரயோஜனம் இல்லாத பேச்சுகளை பேசுறது அது கண்டிப்பா எந்த வகையிலுமே ஒரு உதவாத அன்பானவர்களே. சோ அதனால இதெல்லாம் நீதிக்குரிய காரியங்களை நம்ம எப்படி பாவம் பண்றதுக்கு ஒரு காலத்துல விரும்பணும், தேடி போய் பண்ணிட்டு இல்லைங்களா, அது ஒரு காலம் இருந்துச்சு. பட் இப்ப அதுக்கு அடிமை இல்லை. நாம் முன்ன மாதிரி அடிமையா இருந்தோம், இப்ப இல்லை. நாம் இப்ப நீதிக்கு அடிமையா இருக்கணும். ஆனா சில பேர் எப்படின்னா, பிரதர் நான் பாவத்துக்கு அடிமையா இல்லை, அதே நேரத்துல நீதிக்கும் அடிமையா இல்லை, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கண்டிப்பா நீதிக்கும் விஷயங்களை அடிமைகள் மாறி இருக்கணும். அப்படின்னா நினைச்சு பாருங்க, அடிமை என்ன பண்ணுவாரு? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு? 7 மணிங்களா? ஒருவேளை 7 மணிக்கு எந்திரிச்சாலும் 7 மணிக்கு எந்திரிக்கும் போது தூக்கம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் தூங்கு, 8 மணிக்கு எந்திரிச்சு பாத்துக்கலாம் அப்படி சொல்லுமா? அடிமைக்கு அப்படி இருக்காதுமா. அவர் 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சு படுத்தாலும் 5 மணிக்கு அவர் எந்திரிச்சிடுவார். ஏன்னா அந்த கடமை அவர் என்ன பண்ணாது? தூங்க விடாது இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கன்னு என்ன சொல்றாருன்னா பவுல் அங்க பேசுறாரு. ஆகையினால முன்னாடி நீங்க பாவத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கும் போது இப்ப அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா வெக்கமா இருக்கு இல்லைங்களா. என்ன கிடைச்சிட்டு உங்களுக்கு? ஒண்ணு இல்லை, எல்லாம் மரணம் தான் கிடைக்கும், எந்த நன்மையுமே இல்லை. பட் இப்போ நீதிக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கு நீங்க அடிமைகள் ஆனதால், பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த பரிசுத்தமாகுதல் என்னன்றத 12ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறார் பவுல். பரிசுத்தமாகுதல்னா என்னன்ற இது ஒரு முக்கியமான வார்த்தை. இது நீங்க நோட் பண்ணணும். பவுல் புதுசா ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறாரு, பரிசுத்தமாகுதல், சாங்டிபிகேஷன். இத பத்தி ரொம்ப விவரமா பின்வரக்கூடிய அதிகாரங்கள்ல பவுல் பேசுவாரு. அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் கிடைக்கும், அதனுடைய பலன் என்னன்னா நித்திய ஜீவன். அப்படின்னா என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரு ஜீவன். அப்போ கடைசியா 23ஆம் வசனம் பவுல் பேசி முடிக்கிறார். எல்லாரும் பரிச்சயமான வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த பாவம்? ஆதாமுடைய பாவம். அதே போல இந்த பக்கம் தேவனுடைய கிருபை, நீதிமானாக்கப்படுதல். இது வரம், தேவன் கொடுத்த வரம். இந்த வரத்தினால் என்ன கிடைக்குது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ 6ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது ஒரு கான்செப்ட் தெளிவா இருக்கு. உலகத்துக்கு மரிச்சாச்சு, ஆதாமுடைய பாவத்துக்கும் மரிச்சாச்சு. இனி நம்ம வாழ்றது உலகத்துல இருக்கக்கூடிய ஆதாமுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வேலைக்காக. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உலகத்துக்கு மரிச்சாச்சு, பாவத்துக்கு மரிச்சாச்சு. பாவத்துக்கு ஒரு காலத்துல அடிமையா இருந்தோம், இப்ப அடிமை இல்ல. பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆதாமுடைய பாவம் நமக்கு முன்னாடி வந்து நமக்கு எதிரா தேவனுக்கு முன்னாடி பேசவே முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் மூடப்பட்டுருச்சு. ஆதாமுடைய பாவத்துடைய விஷயம் நம்மகிட்ட ஒரு யூஸும் இல்லை, நம்ம மேல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அப்படின்னா இப்ப நம்ம என்ன செய்யணும் பிரதர் கேட்டா, புரிஞ்சுக்கணும், நம்ம சரீரத்துல இச்சைகள் இன்னும் இருக்குது. அந்த இச்சைகள் பாவத்தை செய்வதற்கு தூண்டும். அப்படி தூண்டும் போது நம்முடைய அவயவங்களை என்ன பண்ணக்கூடாதுங்க, முன்னாடி ஒப்பு கொடுத்த மாதிரி இப்ப ஒப்பு கொடுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும் பிரதர்? நிறைய நேரங்களில் இச்சைகள் தூண்டும் போது அதை ஒப்பு கொடுக்கிறதுக்கு சரீரம் சூழ்நிலை என்னை தூண்டப்படும் போது நான் என்ன செய்யணும்? கண்டிப்பா ஒரு போராட்டம் செஞ்சுதான் ஆக வேண்டியிருக்குது. அது என்ன விஷயம்? வரக்கூடிய அதிகாரங்கள்ல பார்க்க போறோம். பவுல் பேசுறார் இல்லைங்களா? அப்பதான் புது சிருஷ்டி எடுத்துட்டு வர்றார். புது சிருஷ்டியை கொண்டு வந்து ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. ஒன்றுக்கொன்று இச்சிக்குது. ஆவிக்கேற்றபடி பிழைத்துக் கொள்ளுங்கள், அப்போது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்னு 8ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறார் இந்த போராட்டத்தை பத்தி. பட் அதுக்கெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி விஷயத்தை பவுல் என்ன பண்ணிடுறாருன்னா சொல்லி அங்க விட்டுறாரு. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த கிளாஸ் ஒருவேளை புரியல அப்படின்னா மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உட்காந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. புரிஞ்சுக்கணும், நாம உலகத்துக்கு மரிச்சாச்சு. ஆதாமுடைய பாவம் உடைய அடிமைத்தனம், ஆளுகை நம்ம மேல இல்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள் தூண்டப்பட்டு பாவம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு நம்மை தூண்டும் போது அதுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம சரீராவயங்களை ஒப்பு கொடுக்க கூடாது. மாறாக நீதிக்குரிய காரியங்களுக்கு அடிமைகளாய் இருந்து, தேவனுக்கு அடிமைகளாய் இருந்து அந்த காரியங்களுக்கு நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தியரியா பேசி முடிச்சிருக்கிறார். தியரினா புரியுது இல்லைங்களா? தியரியா பேசி முடிச்சிருக்கிறார். பட் இது பிராக்டிக்கலா எப்படி நடக்கும்ன்றத வரக்கூடிய அதிகாரங்களை தான் பவுல் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. நமக்கு ஆசையா தான் இருக்குது. கண்டிப்பா படிச்ச மாதிரி படிக்கிற மாதிரி நம்மளும் வாழணும் இல்லைங்களா? படிக்கும்போது நல்லா இருக்குது, படிக்கிற மாதிரி வாழணும் விருப்பம் இருக்குது. ஆனா எப்படி வாழ்றது, எப்படி, அதை பத்தின விளக்கங்களை பவுல் 7ஆம் அதிகாரத்துல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.